மனநல மருத்துவர்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம வந்து திருமண நல மருத்துவர் தான் ஆக்சுவலா. எம்பிபிஎஸ் படிக்காம என்ன ஒரு பட்டம் வாங்கினீங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் சோதனை வந்துடுச்சு, இந்த குழந்தை லைஃப்லேயே ஏதாவது சோதனை வந்துருமா? முதல்ல சொன்னேன், சோதனைகளை ஒரு முறை கடவுள் கொடுப்பார், அடுத்த தடவை கொடுக்கும்போது நல்ல சொல்யூஷன்ஸை கொடுப்பார். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கீங்களே? நானா? இல்லைம்மா, சில விஷயங்கள் நம்மளுக்கு டயர்டாக பண்ணுறது. மனுஷன் தானே, மிஷினாக இருந்தால் என்ன ஃபீட் பண்ணாலும் செவனேன்னு அது பாட்டுக்கு முகத்தை காமிக்காது, இது முகம் காமிக்கும். அண்ட் மகிழ்ச்சிக்காக ஒரு முகம், சோர்வுக்காக ஒரு முகம் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியாது. என்னமா ஒரு கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள். பேசாமல் கதா கால்சியமே பண்ண போடலாம், அவ்வளவு தத்துவார்த்தமாக இருக்குது நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க. இல்லை நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப கரெக்டு. சமீபத்தில் இந்த மாற்றம் சுஜித் பேசும்பொழுது, நம்மளோட கல்யாண மாலை ப்ரோக்ராமில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது குடும்ப நல டாக்டர் அவர் ஒரு நாளைக்கு 40-50 பேஷண்ட் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதே மனநல மருத்துவரை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பாரத்தை வந்து அவங்க அப்படியே மனசில் ஏற்றிக்கிறதுனால அவங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி நீங்கள் அட்டென்ட் பண்ணும்பொழுது நிறைய பேர் சந்தோஷமாக வராங்க. நான் 1000 கோடி ஒர்த்து, 2000 கோடி ஒர்த்து, நான் பொண்ணுக்கு பார்க்குறேன், பையனுக்கு பார்க்குறேன்னு. சில பேர் அவங்களுடைய பர்சனல் கேஷுவலாகவும் முடிஞ்சிடுது. சிலது வந்து கொஞ்சம் அவங்களோட டீப்பாக போக வேண்டியிருக்கு. அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை, இல்ல வேற ஏதாவது அவ வீட்டுல நடந்திருக்கும், அது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து சமூக கட்டுப்பாடுகள், இல்ல அவங்க குடும்பத்துல நடந்த வேற ஏதாவது பிரச்சனைகள், இல்லைன்னா வேற ஏதாவது தாக்கங்கள் இருக்கும் சோகமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப அந்த மனநிலைக்கு நீங்க எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? நீங்க வந்து அதுக்காக ஏதாவது நம்ம யோசிச்சு நீங்க எடுத்துட்டீங்களா, இல்ல அந்த கீதையில சொல்ற கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த மனநிலை ஏற்கனவே உங்களுக்கு இருக்கா? வரம் தேடுறது கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். இப்போ நீங்கள் சொன்னது மனநல மருத்துவர்னு சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம வந்து திருமண நல மருத்துவர் தான் ஆக்சுவலா. எம்பிபிஎஸ் படிக்காம என்ன ஒரு பட்டம் வாங்கினீங்க பார்த்தீங்களா? அவன் கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. இவ்வளோ வேலை பண்ணுற ஒரு டாக்டரேட் கொடுக்க மாட்டாங்களாமா? இல்லை, வாங்கிடுங்க அவ்வளோதான். ஏம்மா இப்படி போட்டு வாங்குறீங்க? சரி சரி, நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். அதாவது மனுஷன்தான் எல்லாத்துக்கும் உட்பட்டது. அந்த கோப தாபம் எல்லாத்துக்கும் உட்பட்டது. எல்லாத்தையும் மீறி ஒரு லைன் ஆஃப் தாட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த தொழிலில் இருக்கணும்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராக்டிஸுக்காக நம்ம வந்து எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். அதாவது காலையில் யோகா பண்ணுறது, வாக்கிங் போகிறது, பூஜை பண்ணுறது, இத்தனையும் பண்ணிட்டு தான் ஆஃபீஸுக்கு வரோம். ஆஃபீஸுக்கு வரும்போது ஒரு மன பக்குவத்தோடு இருக்குது ஆக்சுவலாக. அதை மீறி நம்ம 10 ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி வந்து தங்களோட வருத்தங்களை சொல்லும்போது அதை கம்ப்ளீட்டாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கான அதை எப்படி கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து தனித்தனியாக ரெடி பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து திருப்தி ஏற்படுற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை தூக்கி வைக்கிறோம். ஏதோ நினச்சிட்டு இருக்கிறாங்க, சரி ஒரு பையனுக்கு பொண்ணையும் பொண்ணுக்கு பையனையும் பிடிச்சி கொடுக்குறதான கல்யாண மாலையோட வேலைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்யூஷன். இந்த பக்கம் ஒரு 50 பேர், அந்த பக்கம் 50 பேர், 100 பேருக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சமூகம் அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாரையும் வாழ்த்துறது வந்து 1000 பேரில் வருவாங்க. ஆனால் இந்த உறவுக்குள்ளே உள்ள இவ்வளோ பேர், இந்த குழந்தை கல்யாணம் ஆகலையேன்னு கவலை உள்ள இத்தனை பேருக்கு வந்து கல்யாண மாலையிலேருந்து, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லேருந்து எத்தனை பணம் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு வந்து நம்ம மனப்பக்குவம் ஒண்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சில சமயம் அவங்க சொல்கிற விஷயங்களில் வந்து அவங்க வருத்தங்களை தூக்கி நம்ம மேலே அப்படியே கொட்டுவாங்க. அவங்களோட வருத்தங்கள் வந்து நம்ம மேலே வந்து விழும். நம்ம அப்படியே அதை நகர்த்தி விட்டுட்டு, இல்லை இது வந்து உங்கள் வருத்தமே தவிர இந்த குழந்தையோட கல்யாணங்கிறது வந்து கடவுள் பண்ணி வைக்கிறது, நீங்களோ நானோ பண்ணி வைக்கிறது இல்லை. அவங்க மனநிலையை மாற்றி மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி அவங்க நம்மள்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு எந்திரிச்சு போகும்போது அந்த வீட்டில் கல்யாணமே நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கோட வெளியில் போவாங்க பாரு. அதுதான் வந்து சக்ஸஸ் ஆஃப் கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் உள்ள ஒரு சர்வீஸ். அது சில ஃபேமிலிஸ் போய் பார்க்குறேன். அந்த பெண்ணுக்கு பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ஆக்சிடெண்ட்டில் இந்த பெண்ணும் அவங்க அப்பாவும் தவிர மீதி எல்லாரும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த பெண்ணு தான் இருக்கிறா, இந்த அப்பா தான் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து அந்த வருத்தம் இருக்குதே தவிர எப்படியாவது மீண்டும் வாழ்ந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறா. சரி, அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல பிடிப்பு.
அந்த அப்பாவுக்கு வந்து இன்னும் அந்த தீர்மானம் அல்ல. இவ வாழ ஆரம்பித்தா நமக்கு வந்து மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷம் தடுமாறுறாரு. அடுத்த நிமிஷம் சரி இது வரைக்கும் சோதனை வந்துடுச்சு, இந்த குழந்தை லைஃப்லேயே ஏதாவது சோதனை வந்துடுமோ. முதல்ல சொன்னேன், சோதனைகளை ஒரு முறை கடவுள் கொடுப்பார், அடுத்த தடவை கொடுக்கும்போது நல்ல சொல்யூஷன்ஸை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து உட்கார்ந்து அனுபவிக்கும் போது தான் என்னன்னு தெரியும். அவர் வந்து அப்படியே இந்த வார்த்தைகளுக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய மரியாதை கொடுக்க ஆரம்பித்தார். அவர் அழைச்சிட்டு போயிட்டு தான் நான் ஒரு இடத்துல போய் ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணி அந்த பெண்ணுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு பார்க்கணும். ரொம்ப பெரிய படிப்பாளி, அவளுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து முடித்து கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது அவர் ஒரு மெசேஜ் போடுறாரு. என் குடும்பத்தில் வந்து நான் ரொம்ப மதிக்கிறது என் குலதெய்வத்தை. நீங்கள் கொடுத்த நம்பிக்கை வந்து திரும்ப எனக்கு ஒரு வாழ்வில் வந்து ஒரு பெரிய திருப்தி ஏற்பட்டது. இன்றைக்கி நான் போய் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். நான் ஒரு கொஞ்ச நாள் வந்து இந்த வழிபாட்டில் வந்து வெளியில் இருந்தேன், இப்போ வந்து வழிபாட்டுக்குள்ளே திரும்ப வந்திருக்கேன். அதுக்கு காரணம் உங்கள் சொற்கள் தான் அப்படின்னு சொன்னார். இந்த நம்ம சொற்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை சமூகத்தில் இருக்குங்கிறத வந்து நான் உணர்ந்து, அதுக்கப்புறம் யாருக்கு அந்த மாதிரி பிரச்சனையோடு வரும்போதும் அவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறத வந்து ஒவ்வொரு அனுபவத்தில் என்ன கற்றுக்குறோம் நம்ம. ஸோ இந்த விஷயங்களை நம்ம தடுமாற்றம் இல்லாமல் நம்ம சொல்லும்போது ஒண்டி தான் அவங்க கொடுக்குற சில விஷயங்களை எடுத்துட்டு நம்மளும் தடுமாறாமல் அதை வந்து ஒரு தெளிவோடு அவங்களுக்கு சொல்லும்போது ஏற்படக்கூடிய ஒரு ரிசல்ட், அந்த ரிசல்ட் தான் வந்து ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஏற்படுத்தக்கூடிய அபூர்வம். இந்த அபூர்வத்தை வந்து கல்யாண மாலை எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி ஒவ்வொரு நாளும் இந்த அபூர்வத்தை ஒவ்வொரு ஃபேமிலியிலையும், அதாவது நன்னா வரவங்க ஃபேமிலிலையும் சரி, பிரச்சனைகளோடு வரவங்க ஃபேமிலிலையும் சரி, இதை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறோம். அதான் நடக்குது.